ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஸ்டோர் இருக்குது. அங்கே வந்து நமக்கு வந்து சப்சிடி கிடைக்கும். இப்போ வந்து வெளியில் வந்து அரிசி வந்து 40 ரூபா அப்படின்னா அங்கே வந்து 25 ரூபா தான். அதே மாதிரி சர்க்கரை பார்த்திங்கன்னா 45 ரூபான்னா இங்கே வந்து 20 ரூபா அப்படி அந்த ஒரு ரேட்டுக்கு கிடைக்கும். ஸோ அங்கே வந்து மாதம் வந்து அங்கே தான் போய் சாமானெல்லாம் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதுக்கு வந்து ரேஷன் கார்டு வேணும். அதே மாதிரி நமக்கு வந்து சப்சிடி கிடைக்கிற சாமானை மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வேண்ட வேறு சாமானும் நம்ம வாங்கினோம்னா நிறையா நமக்கு வந்து மார்ஜின் ஃப்ரீ கிடைக்கிது. ஸோ நாங்கள் வந்து இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நமக்கு 10-200 ரூபா லாபம் வரும், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக தான் சாமானை வாங்குகிறோம், அதனால் வந்து நமக்கு அவ்வளோ லாபம் வருது. ஸோ நிறையா ஒரு 5000-10,000 வாங்குறவங்களுக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபா லாபம் வரும். ஸோ இப்போ வந்து சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து எப்படியுமே நம்ம சாமானெல்லாம் நிறைக்கிற அந்த டப்பா, அதே மாதிரி அந்த ஸ்டாண்டு அதெல்லாமே கழுவி சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரீஃபில் பண்ணுவோம். ஸோ அன்றைக்கே நம்ம வந்து இந்த கிச்சனையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து கிச்சன் க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே, அதுக்கப்புறமா இந்த சாமானெல்லாம் வாங்கும்போது நம்ம வந்து இந்த பாட்டில்ஸு, அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாட்டில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். அப்போ வந்து 2 தடவை நமக்கு வந்து மெனக்கட்டு ஒவ்வொரு நாள் செய்யணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வர அன்னைக்கு மட்டும் நம்ம இந்த வேலை செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரே இதில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி கிச்சன் க்ளீனிங்கும் அதே மாதிரி சாமானெல்லாம் ரீஃபில் பண்ணி வைக்கிற பாட்டில்ஸு எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறக்காக இருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேசினில் வந்துட்டு கொஞ்சமாக லிக்விட் ஊற்றியாச்சு. நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் ஊற்றிட்டு இந்த பாட்டில்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். இது வந்து அது ஊறி வர்றதுக்குள்ளே வேறு வேலை நமக்கு செஞ்சிடலாம். ஏன்னா இதை வந்து தேய்ச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதுக்கப்புறமா நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத தண்ணி எல்லாம் படாத பாட்டில்ஸ் இருந்தால் அதை ஜஸ்ட்டு வந்து நான் தொடச்சி மட்டும் எடுத்துக்கிறேன். அதேமாதிரி இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா அதையுமே தொடச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து கழுவிட்டு இருந்தோம்னா நமக்கு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ இது வந்து கழுவி அது மாதிரி இது காஞ்சி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு தொடச்சாச்சு. வந்து கொஞ்சம் நேரம் ஊறினால ஈஸியாக இருக்குது, ரொம்ப தேய்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு ப்ரெஷ்ஷு போட்டு தேய்ச்சோன்னே நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. அதேமாதிரி எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக லிக்விட் போட்டுட்டு இந்த ஜார்ஜெட் துணி இருக்குது பாருங்கள், அந்த துணி உள்ளே போட்டுட்டு நல்லா குலுக்கி எடுத்தால் போதும், நல்லா சுத்தமாயிடும். ஒரு தடவை செஞ்சாவே போதும், அந்த பிசு பிசாக இருக்கிறது எல்லாமே போய் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாட்டில்ஸ் எல்லாமே நான் வந்து காய வைக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை சும்மா லைட்டாக வந்து தொடச்சிக்கிட்டேன். நல்லா காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து துடைக்காமல் கொண்டு போய் வெயிலில் வச்சா அந்த தண்ணி எல்லாம் காஞ்சி வரக்கும் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு தடவை தொடச்சிட்டு நம்ம வச்சிட்டோம்னா ஈஸியாக சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ இப்போ வந்து வெயிலில் வச்சுருக்கேன். ஸோ அது காஞ்சி வர்றதுக்குள்ளே மீதி இருக்கிற பாட்டிலில் வந்து சாமானெல்லாம் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கேன். கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் அந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே பாட்டில் எல்லாமே காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த மல்லித்தூள், மிளகாய் தூள் அதெல்லாமே ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக அடுக்கி வைக்கிறேன். அந்த பரணியில் பார்த்தீங்கன்னா புளி போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து எண்ணெய் வந்து 2 இதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஒன்று வந்து அடிக்கடி நம்ம எடுப்போம் இல்லையா, ஏன்னா நிறையா ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்கிறத எடுத்தோம்னா கையிலேருந்து எங்கேயாவது தவறி போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். ஸோ அதனால் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்காக சின்ன ஒரு பாட்டில்லையும் அதேமாதிரி மீதி இருக்கிறத வந்து பெரிய பாட்டில்லையும் ஊற்றி வச்சுருவேன். எப்பெல்லாம் தீருதோ அதுக்கு அனுசரித்து இந்த சைடு எடுத்து ஊற்றிக்குவேன். இப்போ வந்து எல்லாமே அதாவது இடத்துல வச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த 2 பக்கெட்டில் என்னென்ன போட்டு வச்சுருக்கேங்கிறத நான் ஃபஸ்ட்டே வீடியோ செஞ்சுருக்கேன். ஸோ இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா மாத கடைசி ஆகும்பளத்துக்கு இது எல்லாமே ஒன்றாயிரும். இது வந்து எடுத்தது எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுருவேன். ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே எடுத்துருவோம், எல்லாமே பாதி பேக்கெட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் 2 பக்கெட்லேயுமே மாறி மாறி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம உடைக்காத இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாமே இதில் போட்டு வச்சாச்சு.
அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற பேக்கெட்ஸ் எல்லாமே நல்லா கரெக்டாக அடுக்கி வைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு இந்த பேர் தெரியற மாதிரி நம்ம வந்து மடக்கி வச்சோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து மடக்கி நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு நான் திரும்ப அந்த ரெட் கலர் பக்கெட்டில் போட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிற கூடை இருக்கு இல்லையா, அதையுமே நான் வந்து இப்போ தொடச்சி தான் எடுக்கிறேன். ஏன்னா வந்து கழுவிட்டு இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. அதனால் அதே மாதிரி அந்த வச்சுருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சியெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நான் அந்த இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கூடையை வச்சாச்சு. இப்போ வந்து என்னெல்லாம் மீதி இருக்கோ அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எகெயின் அந்த கூடையில் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஓவன் மேலே வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த துணியை வந்து நல்லா உதறிட்டு இந்த ஓவனை ஒரு தடவை தொடச்சிட்டு அதையுமே அங்கே வச்சாச்சு எல்லாமே. ஸ்டவ் வந்து நம்ம டெய்லியுமே க்ளீன் பண்ணுறதுனால நல்லா க்ளீனாக தான் இருக்குது. அதுக்கு வந்து மெனக்கெட்டு பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறமா இந்த லைட்ரு பார்த்திங்கன்னா நிறைய துரும்பு பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து தண்ணி படுற இடத்துல வைக்கிறனால தான் இப்படி இருக்குது. சம்டைம்ஸ் இது எரியாமலேயும் போகுது. ஏன்னா அந்த தண்ணி அதுக்குள்ளே போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைட்டரை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அதுக்கு ஒரு டிப்பு தான். நம்ம வந்து பாத்திரம் கழுவுற சபீனா பொடி இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரு துணி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா போதும். இப்போ நான் வந்து எடுத்துருக்க துணி எதுனா இந்த கேரி பேக் நம்ம ஊர்லெலாம் கிடைக்கும் ஒயிட் கலரில். அது வந்து ஒரு மாதிரி துணி டைப்பாக தான் இருக்குது. அந்த இது எடுத்துகிட்டு அதில் வந்து தொட்டு நம்ம வந்து இதில் சும்மா தேய்ச்சாவே போதும். நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும். அதேமாரி மிக்ஸியும் நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுறேன். இந்த சபீனா அதில் வந்து தொட்டு நல்லா தேய்ச்சா போதும். அதில் இருக்கிற எல்லா அழுக்குமே போயிடும். இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் தொட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சபீனா மட்டும் போதும். ஏன்னா நம்ம வந்து ஈர துணி வச்சு தொடச்சிட்டு இருந்தோம்னா அந்த சோப்பு தண்ணியில் முக்கி அந்த மாதிரி தொடச்சிட்டு இருந்தோம்னா திரும்ப அந்த நுரை வந்துகிட்டே இருக்கும். நம்ம தொடச்சிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதேமாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜார் வச்சு அதுவுமே இந்த கருப்பாக இருக்குது. அந்த இடத்துலையுமே நான் இந்த சபீனா தான் வச்சு தேய்ச்சிட்ருக்கேன். அதுவுமே நல்லா சூப்பராக போயிருக்கு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி நல்லா புதுசு மாதிரி ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நம்ம மாதத்தில் ஒரு தடவை நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேவே இல்லாட்டி நம்ம எப்போல்லாம் க்ரோசரி வாங்கிட்டு வந்தோமோ அன்றைக்கே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரே வேலையாக எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபாலோ பண்ணுறதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை எல்லாரையும் நான் பார்க்குறேன். அது வரை எல்லாருக்கும் பாய்.